ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மொஹரம் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. அதுக்கு சிக்கன் 1 kg எடுத்திருக்கோம், ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி, அதுக்கப்புறம் இப்போ அந்த பிரியாணி டெக்ஸில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸ்பைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சாப் பண்ண வச்ச ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆனியனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க ஆனியன் கூடவே. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது எண்ணெய் தனியாக, ஜிஞ்சர் பேஸ்ட்டு, ஆனியன் தனியாக வரும். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் டொமேட்டோ சீக்கிரமாக இதுவாகும். ஸோ லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். டொமேட்டோவும் சீக்கிரமாக இதுவாகும். நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். கர்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ் சிக்கன் எடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்பைசஸ்க்காக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சிக்கனில் அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு லெமன் கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகும். கொஞ்சம் சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ சிக்கன் 65 போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு வஞ்சரம் மீன் இருக்குது. ஸோ வஞ்சரம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அந்த நல்லா ஃப்ரை ஆகட்டும் தவாவில். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ரெடி.